ஹாய், நான் உங்கள் கௌசி ஃப்ரம் கௌசிஸ் டிலைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. டியூஸ்டே மார்னிங் 5:30க்கு தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு எனக்கு 6 to 7 வந்து யோகா கிளாஸ் இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, சும்மா ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதை அட்டன் பண்ணிவிட்டு தான் நான் 7க்கு மேலே தான் சமைக்க போவேன். இன்றைக்கி தியாக்கு பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் வந்து அரிசி பருப்பு சாதம் பண்ணி கொடுத்துட்டு 1 பாட்லேயே சீக்கிரமாக அதை ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். அதனால் நம்மளுக்கு லன்ச் கொடுக்கவும் நல்லாயிருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கும் அது மத்தியானம் சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்த 1 பாட் ரெசிபி சீக்கிரமாக பண்ணிடலாம். அரிசி பருப்பு சாதம்க்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நெய் 1 ஸ்பூன், இல்லை அப்படின்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றினா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ரெண்டையும் ஒன்று தான். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கின கேப்பில் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அது வந்து 5லேருந்து 6 பல் பூண்டு, 2 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், இதை வந்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த தக்காளி வெங்காயம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி தாளிச்சிக்கணும். தாளித்து எடுத்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் அரிசி வந்து 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, அதாவது 2 சேர்த்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி விடுவேன். ஏன்னா நம்ம அதை சாப்பிடும்போது மத்தியானம் அவங்க சாப்பிடும்போது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை விட தண்ணி கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கெட்டியாக ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்தே 1 டம்ளர் தான் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு, உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லை பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டு, அதாவது உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் இந்த வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம். டெய்லியும் என்னம்மா சமையலுக்கு வேணும், என்ன லஞ்சுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அம்மா எனக்கு பொட்டேட்டோ பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக எனக்கு பொட்டேட்டோ பண்ணி கொடுங்க, அது இருந்தால் தான் மற்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அந்த பொட்டேட்டோ அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது ஒன்று. அதனால் அது வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதனால் பொட்டேட்டோக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, ஆயிலில் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது நல்லா தாளித்து விட்டுட்டு, தாளித்ததுக்கப்புறமேட்டு அந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் கறி மசால் தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் ரெண்டுமே. அதனால் வச்சு கடற்கரைன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. காலையிலத்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் இந்த தக்காளி தொக்கும் தான் பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, உப்பு, இதை வந்து நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு இந்த அரைச்சதையும் அதில் ஊற்றி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிற இந்த மார்னிங் அவசரத்துக்கு நம்ம எடுத்து சூடு பண்ணி இந்த சட்னிக்கு தோசை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாப்பாங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நெய் தோசை வச்சு அந்த சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மொறுன்னு நெய் தோசைக்கும் அந்த சட்னிக்கும் சூப்பராக இருக்கும்.
அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதுனால அவள் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டா. நாங்கள் அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணி விட்டுட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் நாங்களும் அப்படியே போயிட்டோம். தம்பி ஸ்கூலுக்கு போகல இன்றைக்கி, நாங்கள் வெளில போகிறதுனால அவனை அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.